அன்பார்ந்த தமிழர்களுக்கு வணக்கம். தற்போது விடுதலை பாகம் 2 திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே விடுதலை 1 அந்த திரைப்படம் வந்தபொழுது அந்த திரைப்படத்தை பற்றி ஒரு பெரும் பேசுபொருளாகி அந்த திரைப்படத்தில் தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடிய போராளிகள் புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்களுடைய கதாபாத்திரங்கள் அதில் உள்ளன, இணைக்கப்பட்டுள்ளன என்கின்ற அந்த செய்திகள் வெளிவந்தன. அடுத்து விடுதலை பாகம் 2 திரைப்படம் வரும்பொழுது இந்த செய்திகள் எல்லாம் விரிவாகவே அதில் துவக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருந்து, குறிப்பாக தமிழ் தேசிய தளத்தில் செயல்படக்கூடியவர்களும் இருந்தது. அந்த வகையில் இந்த விடுதலை 2 பாகம் நேற்றைக்கு வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையிலேயே நாம் விடுதலை முதல் பாகமும் 2வது பாகமும் பொதுப்பட நாம் பார்க்க வேண்டிய செய்திகளாக இருப்பது, விடுதலை முதல் பாகத்தை எடுத்த இயக்குனர் வெற்றிமாறனுக்கு 2ஆம் பாகத்தை எடுப்பதிலே ஏற்பட்ட நெருக்கடிகளும் சில சிக்கல்களும் அந்த 2ஆம் பாகத்திலே எதிரொலிப்பதை நாம் பார்க்க முடியும். முதல் பாகத்தை எடுக்கும் பொழுது மருதையாற்று பாலம் தாக்குதலையும் அதில் உருக்குலைந்து போன ரயில் பெட்டிகளையும் காட்டி மக்கள் கொல்லப்பட்டதை புனைவாகத்தான் அவர் காட்டியிருப்பார். அதுவே ஒரு ஆளும் வர்க்கத்திற்கு சாதகமான செயலோ என்கின்ற கோணத்தை முதல்ல எழுப்பும். அதன் பிறகு ஒரு ஆளும் வர்க்கத்தினுடைய கண்ணோட்டத்திலேயே காவல்துறையின் பார்வையிலேயே அந்த கதையை கொண்டு போயிருப்பார். திரைப்படத்தின் இடையிலே தோழர் தமிழரசன், டிஏ என்கின்ற தோழர் தமிழரசன் கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுப்பதோடு ஒரு சித்தாந்த அரசியலையும் அங்கு பேசக்கூடிய ஒரு தோழராக, போராளியாக காட்டப்பட்டிருப்பார். பெருமாள் என்கின்ற அந்த கதாபாத்திரம், புலவர் கலிய பெருமாளுடைய கதாபாத்திரம் மாபெரும் மக்கள் தலைவராக போற்றப்பட்டு அவரை காப்பாற்றுவதற்காக மக்கள் தங்கள் உயிரை பலிகொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த முதல் பாகம் இருந்திருக்கும். ஆனால் 2வது பாகத்தில் திரைக்கதையிலேயே சில சமரசங்களை, திரைக்கதையிலும் செய்திருக்கிறார், திரைக்கதை அமைப்பிலும் சில சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறார். முதல் பாகத்திலே ஒரு 500க்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட பல பட்டாலியன் காவல்துறையினர் போய் பிடிக்க முடியாமல் சிரமப்பட்டு பிடித்த போராளி பெருமாளை 2வது பாகத்திலே ஒரு 6 காவல்துறையின் பாதுகாப்போடு மலைக்காடுகளிலே சுற்ற வைத்திருப்பார்கள். இதிலேயே அந்த திரைப்படத்தினுடைய தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு 500 பேர் 1000 பேர் பிடிக்கக்கூடிய ஒரு போராளி தலைவரை வெறும் 6 பேரை போலீஸ்காரனை அனுப்பி நீ அங்கேருந்து ஒரு பார்டருக்கு கூட்டு போ, அவரை முடிச்சிடு அப்படின்னா, மலைகளில் காடுகளில் படை, தமிழ்நாடு விடுதலை படையினர் இருப்பதாக முதல் பாகத்திலேயே காட்டப்பட்டது. 2ஆம் பாகத்தில் இதெல்லாம் இருக்க மாட்டாங்களா? இவர் எப்படி அதை சிந்தித்தார் என்பது நமக்கு கேள்வியாக உள்ளது. ஒன்று, புலவரை பற்றி மதிப்பீடுகள் குறைவாக இந்த படத்தில் உள்ளதா, அல்லது காவல்துறையை பற்றி அதீதமான மதிப்பீடை முன்வைத்திருக்கிறாரா என்று கேள்வியாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த 2வது பாகத்தில் தான் புலவருடைய பின்னணி கதைகள் நிறைய வரும். அதில் கருப்பன் என்கின்ற ஒரு பண்ணை ஆதிக்க எதிர்ப்பு போராளி, கொல்லப்பட்ட போராளியை பார்த்துத்தான் அரசியலுக்கு வந்ததாக அவர் பதிவு செய்வார். அதுபோன்று அவருடைய பயணத்திலே கே என்கின்ற ஒரு அரசியல் தலைவரை வாத்தியார் பெருமாள் அவர்கள் சந்திப்பார். அந்த கே என்கின்ற தலைவரை சந்தித்து அவரிடம் பாடம் பெற்று, அவரிடம் பயிற்சி பெற்று இவர் அரசியல் தளத்திலே நுழைந்து ஒரு இடதுசாரியாக, செங்கோடி ஏந்தி, செங்கோடி போராளியாக களத்தில் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து மகாலட்சுமி சர்க்கரை ஆலை என்று ஒரு சர்க்கரை ஆலைக்கு தொழிற்சங்கம் கட்டுவதற்காக செல்லுகிறார். அங்கே கதாநாயகியை திருமணம் செய்து கொள்கிறார். அங்கே பண்ணையார்களை எதிர்த்து, அந்த நெல் உற்பத்தியாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தை எதிர்த்து அவர்களை அழித்தொழிப்பு செய்கிறார்கள். இந்த அழித்தொழிப்புக்கு பிறகு அழித்தொழிப்பின் மீது நம்பிக்கை கொண்டு ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறார். பிறகு தேசிய விடுதலை, சாதி ஒழிப்பு, வர்க்க ஒழிப்பு என்ற கண்ணோட்டத்திலே தமிழக சோசலிச கட்சியை கட்டுகிறார் என்பதாக இந்த திரைப்படம் வருகிறது. இதில் உண்மை நிகழ்வுகள் தான் இவையெல்லாம் உண்மை நிகழ்வுகள். ஆனால் இந்த உண்மை நிகழ்வுகளை எங்கு பொருத்துகிறார், யார் மீது பொருத்துகிறார் என்பதுதான் கேள்வி. உதாரணத்திற்கு
அந்த கருப்பன் கதாபாத்திரம் தஞ்சையை ஒட்டிய பண்ணை ஆதிக்கத்தை எதிர்த்து பண்ணையார்கள் பெண்களை பாலியல் ரீதியாக தங்களுக்கு பயன்படுத்துவதை எதிர்த்து ஒரு போராட்டம். அதிலே அந்த பண்ணை ஆதிக்க எதிர்ப்பு போரிலே அவர் கொல்லப்படுகிறார். இந்த சம்பவம் கீழத்தஞ்சையை ஒட்டிய சம்பவம். இதனுடைய தொடர்ச்சி தான் கீழ்வெண்மணி படுகொலையும். கீழ்வெண்மணி படுகொலைக்கு காரணமான கோபாலகிருஷ்ண நாயுடுவை தொடர் அமுல்ராஜ் கொன்று போட்டார் என்கின்ற வரலாறு. ஆக இந்த சம்பவங்கள் இந்த படத்திலே வருகின்றன. இந்த சம்பவத்திற்கு மூலமானவர்கள் இந்த படத்தில் வரவில்லை. அங்கே புலவரை இணைக்கின்றார்கள். அடுத்ததாக புலவர் சர்க்கரை ஆலை வருகிறார். உண்மையிலேயே பெண்ணடத்தில் சுகுணா சர்க்கரை ஆலை ஒன்று இருந்தது. அந்த சர்க்கரை ஆலையில் தான் தொழிற்சங்க தலைவராக புலவர் இருந்தார். அந்த தொழிற்சங்க போராட்டத்தை பெரிய அளவில் கூர்மைப்படுத்தினார், போராடினார். அதற்காக அவரை கொலை செய்வதற்கு கூட எதிரிகள் திட்டமிட்டார்கள். இதெல்லாம் உண்மை. ஆனால் அவர் திருமணம் செய்தது ஒரு போராளி குடும்பத்தில் பிறந்த வாழாம்பாளை. அப்படத்திலே இந்த புனைவு வேறு விதமாக காட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புனைவுகளாக எடுத்துக்கொண்டால் கூட உண்மை போராளிகள், உண்மையான கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாவற்றையும் நீங்கள் புனைவுகளாக காட்டுவது என்பது அது எப்படி பார்க்கின்ற பார்வையாளர்களை கவரும் என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த மஞ்சு வாரியர், விஜய் சேதுபதியினுடைய மனைவியாக வரக்கூடியவர், ஒரு பெண்ணுரிமை போராளியாக காட்டப்படுகிறார். ஆனால் அவர் பின்னாளில் ஒரு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாயாக, ஒரு போராளி தாயாக சுருக்கப்பட்டு விடுகிறார். இதெல்லாம் அந்த திரைப்படத்திலே வரக்கூடிய செய்திகள். அழித்தொழிப்பிலே பாதிக்கப்பட்டு அழித்தொழிப்பிலிருந்து பாடம் பெற்று தேசிய விடுதலை புரட்சி, தேசிய விடுதலை படை என்றெல்லாம் வந்ததை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே புலவர் அழித்தொழிப்பினுடைய காலகட்டத்திலே 72 காலகட்டத்திலேயே அவர் சிறைக்கு சென்று விடுகிறார். 10-11 ஆண்டுகள் தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அந்த அழித்தொழிப்பு இயக்கத்தை வலுவாக வீரியமாக முன்னடத்தியது தொடர் தமிழரசன் முன்னகர்த்தி, அதற்கு பிறகு தொடர் தமிழரசன் அந்த அழித்தொழிப்பு பாதையை சாருமதிமுத்தார் படுகொலைக்கு பிறகு திறனாய்வுக்குள்ளாக்கி கூட்டக்குழு என்கின்ற அரசியலை முன்வைத்து, அந்த கூட்டக்குழு அரசியல் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலே அவர் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று செயல்பட்டார். பிறகு அவரும் கைது செய்யப்படுகிறார். புலவரும் தமிழரசனையும் இணைத்து வரக்கூடிய பெருமாள் டிஏ என்கிற கதாபாத்திரங்கள் வரும்பொழுது இவர்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி திருச்சி சிறை உடைப்பு. புலவர் சிறையில் இருந்ததையோ சிறை உடைப்பை பற்றியோ இந்த படத்தில் வரவில்லை. அது வரவில்லை என்பது யதார்த்தமாக நடந்திருக்கலாம், அல்லது கதைக்கு தேவையில்லை என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் சிறைக்குள் அவர் இருந்த பொழுது வெளியில் தொடர் தமிழரசன் செய்த செயல்பாடுகளை எல்லாம் திரைப்படத்திலே அவர் வெற்றிமாறன் அவர்கள் முறையாக பதிவு செய்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. திரைப்படத்தில் 2வது பாகத்தில், முதல் பாகத்திலாவது தொடர் தமிழரசன் அரசியல் பேசினார். திரைப்படத்தின் 2வது பாகத்திலே தமிழரசன் துப்பாக்கியோடு மட்டுமே சுற்றுவதாக வருகிறது. பெருமாள் என்கின்ற கதாபாத்திரம் முழுமையாக அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த முரண்பாடு ஏன்? தொடர் தமிழரசன் தமிழ்நாட்டிற்கான கட்சியை கட்டுவதிலே, தேசிய விடுதலை அரசியலை பேசுவதிலே புலவரோடு இணைந்து நின்றார். புலவரும் தொடர் தமிழரசனும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே தேசிய விடுதலைக்கான ஒரு கட்சி கட்டப்பட வேண்டும் என்கின்ற அரசியல் கோரிக்கையை முன்வைத்து போராடினார்கள். அதனால் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இருவருமே அதனால் நீக்கப்பட்டவர்கள் அல்லது வெளியேறவர்கள் என்று கூட சொல்லலாம். அதன் பிறகு அவர்கள் தமிழ்நாட்டிற்கான ஒரு பொதுவுரிமை கட்சியை கட்டுகின்ற அந்த முயற்சியிலே தமிழ்நாடு பொதுவுரிமை கட்சி, தமிழ்நாடு விடுதலை படை என்று கட்டும் பொழுது புலவருக்கும் தொடர் தமிழரசருக்குமான சில முரண்பாடுகளால் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். அப்போ தமிழ்நாடு விடுதலை படை என்று கட்டிய பிறகு புலவருடைய செயல்பாடுகள் அதிலே இல்லை. தொடர் தமிழரசனுடைய செயல்பாடுகள் தான் முன்னோக்கி நிற்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் 2 தோழர்களையுமே சமனற்று காட்டுகிறது. சில இடங்களில் எதிரும் புதிருமாக காட்டுகிறது. தஞ்சை கீழ் வெண்மணி தொடங்கி தஞ்சை கீழத்தஞ்சையினுடைய பண்ணை ஆதிக்கம் முதற்கொண்டு நக்சல் அழிப்பிலிருந்து தேசிய விடுதலையில் இருந்து ஏற்கனவே முதல் பாகத்தில் காண்பித்தது போல காவல்துறை உடைப்பு, காவல்துறை தகர்ப்பு, இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவிமையப்படுத்துவது தோழர் பெருமாள் என்று சொல்லக்கூடிய வாத்தியாரிடம். ஆனால் இவற்றிற்கெல்லாம் காரணகர்த்தாக்களாக இவற்றையெல்லாம் செயல்படுத்தியவர்களாக பல தோழர்கள் இருக்கின்றார்கள். சிறை உடைப்பையும் சிறை தகர்ப்பு என்பதும் தோழர் சுந்தரம் தலைமையிலான தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி தோழர் லெனின்
தமிழ்நாடு விடுதலைப் படையினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு புல்லஞ்சாவடி காவல் நிலையம் தாக்குதல், புத்தூர் காவல் நிலையம் தாக்குதல், அண்ணாமலை நகர் காவல் நிலையம் தாக்குதல் போன்றவையெல்லாம் நடந்தன. இவையெல்லாம் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மிக பின்தங்கிய சமூக பெண்கள் அங்கே பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கியதன் விளைவாக நகர்ந்தவை. இது போன்ற செயல்பாடுகள் 90களுக்கு பிறகு நிகழ்ந்தவை. இவை எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழ்ந்ததாக புலவர் தலைமையிலேயே நடந்ததாக புலவர் தலைமையிலேயே வைக்கும் பொழுது மற்றவர்களை பற்றிய அந்த பங்களிப்பை இயக்குனர் வெற்றிமாறன் ஏன் தவிர்த்தார், ஏன் அதை மறைத்தார் என்கின்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. இந்த திரைப்படம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை விஜய் சேதுபதி என்று சொல்லக்கூடிய அந்த வாத்தியார் பெருமாளுடைய கதை சொல்லாடலோடவே பயணிக்கிறது. அதில் குமரேசன் என்று சொல்லக்கூடிய கதாநாயகன் சூரி ஒரு துணை கதாபாத்திரமாக வந்து போகிறார். முதல் பாகத்தில் இருந்த எதிர்பார்ப்பும் முதல் பாகத்தில் இருந்த அந்த அரசியல் தன்மைகளும் இரண்டாம் பாகத்தில் ஏற்றத்தாழ்வாக உள்ளன. அரசியல் வசனங்களும் அரசியல் வீச்சுக்களும் அரசியல் கருத்துக்களும் அழித்தொழிப்பு நிகழ்வுகளும் பண்ணையார்களை கொள்வது போன்ற நிகழ்வுகளும் இதிலே கூர்மை அடைந்திருக்கின்றன. ஆனால் இவற்றை குவிமையப்படுத்துவதிலே இயக்குனர் ஏன் இந்த மாதிரியான ஒரு சமரசத்துக்குள்ளாகி இருக்கிறார் என்கின்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. இந்த படத்தை இயல்பாக பார்க்கக்கூடிய வெகுமக்கள், இதை அரசியல் அறிந்தவர்கள் என்கின்ற இரண்டு தளத்தில் பார்க்கும்போது, அரசியல் அறிந்தவர்கள் ஒரு உண்மை சம்பவங்களை புனைக்கதைவு கற்பனை என்கின்ற பெயரில் எடுத்தாலும் கூட அந்த உண்மை சம்பவத்திற்கு நெருக்கமாக அந்த புனைவு இருக்க வேண்டும் என்று கருதுவார்கள். ஆனால் இது உண்மை சம்பவத்திற்கு நெருக்கமாக புனைவுகள் இல்லை. இது எதிர்முதிருமாக கூட சில இடங்களில் நிற்கிறது. இதை பார்க்கக்கூடிய சராசரியான இயல்பான வெகுமக்கள் இதுதான் உண்மை என்று கூட நம்புவதற்கான சூழலை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நெருக்கடி, இந்த இப்படியான ஒரு திரைக்கதை அமைப்பு ஏன் வெற்றிமாறன் இதை தொடர்ந்தார்? இதுவரையில் அவர் எடுத்த திரைப்படங்களில் இல்லாத அளவிற்கான சில ஓட்டைகள் இந்த படத்திலே காட்டப்படுகின்றன. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மருதையாற்று பாலம் தாக்குதலையும், அந்த தாக்குதல் நடந்த பொழுது அதை அரசு எப்படி கையாண்டது, போராளிகள் எப்படி கையாண்டார்கள் என்பதையும் இந்த படம் வெகு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறது. அந்த வகையில் நாம் அவர்களுக்கு நன்றிகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் மருதையாற்று பாலம் சம்பவம் நடக்கும் பொழுது புலவர் கலிய பெருமாள் தொடர் தமிழரசனோடு தமிழ்நாடு பொதுமை கட்சியிலும் இல்லை, தமிழ்நாடு விடுதலை படையிலும் இல்லை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் படத்திலே டீஏ தவறு செய்வதாக நாங்கள் தவறு செய்கிறோம் என்கின்ற கோணத்திலே அந்த படத்திலே வருகிறது. தவறு செய்தது அரசு, தவறு செய்தது அரசனுடைய எந்திரங்கள். இதை வெளிப்படையாக அவர்கள் ஒப்புக்கொண்டு இந்த வெகுமக்கள் தளத்திலே ஒரு மிகப்பெரிய மீடியாவில் இதை சொல்லியிருப்பது இயக்குனருக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதுபோல கணேசன், சர்ச்சில், காணியப்பன் அவர்களுடைய அந்த மரணம், அந்த மரணத்தை தொடர்ந்து பல செய்திகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் பல தோழமைகளுடைய, பல தோழர்களுடைய, பல ஈகைகளுடைய ஒட்டுமொத்தமான வரலாற்று தொகுப்பு. இவற்றை குறிப்பிட்ட புலவருக்காக மட்டுமே நாம் ஒப்படைத்து விட முடியாது. இதை சொல்வதன் மூலமாக புலவரை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. தமிழ்நாட்டு விடுதலை அரசியல் வரலாற்றில் தமிழ்நாடு விடுதலை அரசியலின் தந்தை என்று சொல்லக்கூடிய இடத்திலே புலவர் இருக்கின்றார். அவர்தான் தமிழ்நாட்டுக்கு தனி கட்சி வேண்டும் என்பதை முதன்மையாக சொன்னவர். ஆனால் அரசியலை அரசியலாக பார்ப்பது என்பது, அரசியல் என்பது கூட்டு உழைப்பு என்பதையும் அதில் பல தோழர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கதை ஒட்டுமொத்த கலவைகளையும் இணைந்த ஒரு மசாலா கதையாக கூட அவரால் தர முடியாமல், ஒரு போகிற போக்கில் சில செய்திகளை சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு கதையாகவும் சொல்ல முடியாமல், இவர் ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு நெருக்கடிக்குள் உள்ளாகி சில சமரசங்களுக்கு உட்பட்டு இந்த திரைப்படத்தை படைத்திருக்கிறார். இதை இயல்பான தளத்தில் பார்ப்பவர்கள் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான திரைப்படமாக இருக்கும். அரசியல் தளத்திலே பார்க்கும்பொழுது இதில் உள்ள பிழைகள் தெரியும். அதுதான் இறுதி கட்டத்திலே ஒரு போராளி மக்கள் தங்களுக்கான ஆயுதத்தை தங்களுக்கான போராட்ட களங்களிலேயே தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் என்பதை, அது ஓட்டாக கூட இருக்கலாம் என்று தேர்தலுக்கு சேவை செய்வதாக மாற்றி அமைத்திருக்கிறது. எந்த போராளியும், புலவர் கலிய பெருமாளாக இருக்கட்டும், தோழர் தமிழரசனாக இருக்கட்டும், புரட்சிகர போராளிகள் எவர் ஒருவரும் அரசு எந்திரத்தை பலாத்காரம் கொண்டு
மக்கள் புரட்சியின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்கள் தானே தவிர தேர்தல் முறையின் மூலம் வீழ்த்த முடியும் என்பதில் துளியும் நம்பிக்கை அற்றவர்கள். ஆனால் இந்த திரைப்படம் அதை சொல்லுகிறது. அதைவிட முக்கியமாக இவருடைய வாழ்க்கை தொடங்குவதே கீழத்தஞ்சையில் கருப்பனுடைய படுகொலிலிருந்து என்று கதை சொல்லுகிறது. அந்த கதையிலேயே காவல்துறையையும் பண்ணை ஆதிக்கத்தையும் பாதிக்கப்பட்டு அதை அனுபவித்தவர் விஜய் சேதுபதி. ஆனால் இறுதியில் அந்த காவலரிடமே நான் சரணடைகிறேன், என்னை நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள், நீதிமன்றத்தில் நாம் அரசியல் பேசுவோம் என்று சொல்லி வந்து நின்று படுகொலையாவது கதாபாத்திரங்களுக்கே ஒட்டு வராத ஒரு செய்தியாக இந்த திரைப்படம் இருக்கிறது. இப்படியாக அரசியல் தளத்திலும் கருத்தியல் தளத்திலும் நச்சென்று சொல்லக்கூடிய வசனங்கள், அந்த காட்சி அமைப்புகள் பல இருந்தாலும் கூட இந்த திரைப்படம் அரசியல் உண்மைகளாக வெளிப்படுத்துவதிலே புனைவுகளை மிகைப்படுத்தி பல தோழமைகளுடைய ஒட்டுமொத்த ஈகத்தையும் ஒரு இடத்திலேயே குவியப்படுத்தி இந்த படம் யாருக்காக இப்படியான கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்டது என்கின்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இயக்குனர் வெற்றிமாறன் விடுதலை 2ஆம் பாகத்தில் சமரசமாகியிருக்கிறார். அந்த சமரசம் அவரை தேர்தல் பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இடதுசாரிகள் போராடினார்கள், தமிழ் தேசியவாதிகள் போராடினார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் தமிழ் தேசியம் தமிழ்நாடு என்கின்ற சொல்லையே தவிர்த்திருக்கிறார். மேலும் தஞ்சை பண்ணை ஆதிக்கத்திற்கு எதிராக திராவிட இயக்க உழவு தொழிலாளர் பேரவை என்கின்ற ஒரு பேரவை பதாகை அந்த படத்தில் இடம்பெறுகிறது. திராவிட இயக்கம் அப்படியான ஒரு உழவர் அமைப்பை வைத்துக்கொண்டு பண்ணை ஆதிக்கத்தை எதிர்த்ததா என்ற கேள்வியை நாம் தான் அவரிடம் கேட்க வேண்டும். கீழத்தஞ்சையில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்த பண்ணையார்களுக்கு எதிரான திராவிட இயக்கம் என்ன செய்தது என்பதையும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. எனவே சமரசத்திற்குட்பட்டு இந்த படத்தை இயக்கி இருந்தாலும் இந்த கதைக்களத்தை தொட்டதற்காகவும் மருதையாற்று பாலம் தகர்ப்பு போன்ற பல்வேறு உண்மைகளை மக்கள் மத்தியில் நிறுத்தியதற்காகவும் புலவர் கலிய பெருமாள் தோழர் தமிழரசன் போன்ற போராளிகளை மக்கள் முன் நிறுத்தியதற்காகவும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திறனாய்வுகளை செவிமடுத்து உங்களுடைய திரைமொழி அதிலே நீங்கள் வல்லவர், இயக்குனர் வெற்றிமாறன் வல்லவர், அரசியல் மொழியில் நீங்கள் வல்லவர் அல்ல, உங்கள் திரைமொழியோடு இந்த அரசியல் மொழியை இணைப்பதிலே வந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் ஒரு திறனாய்வாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.